பார்த்தா அந்த பூனை வலைக்குள்ள மாட்டிக்கிச்சான். இவங்க 2 பேரும் வேக வேகமா கடிக்க ஆரம்பிச்சாங்களாம். சின்ன எலி வேகமா கடிக்க பெரிய எலி மெதுவா கடிச்சுச்சான். அதுக்கு சின்ன எலி சொல்லிச்சான், ஏமா மெதுவா கடிக்கிறீங்க, உங்களை பூனை நண்பர் காப்பாத்தணும் இல்லையா, வேகமா கடிச்சாதானே அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பெரிய எலி சொல்லிச்சான், எனக்கும் பூனைக்கு தான் சபதம் உண்டாச்சு, நீ என்ன சாப்பிடக்கூடாது, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். அப்ப நம்ம வேக வேகமா கடிச்சா அது உன்னை சாப்பிட்றோம்ல, அது மாட்டி ரொம்ப நேரம் ஆகுது, பசியா இருக்காது, அப்புறமா உன்னை சாப்பிடலாம், அப்புறமா நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எலி சின்ன எலி கிட்ட சொல்லிச்சான். அதுக்கும் சின்ன எலி ஓகேமா பொறுமையா கடிங்க அப்படின்னு சொல்லிட்டான். வேடன் வருவதற்கும் இது கடிச்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சான். கடகடன் கடிக்காம பொறுமையா கடிச்சு அந்த வேடன் வருவதுக்குள்ள இது கடிச்சு முடிக்கவும் இந்த பூனை அந்த தப்பிச்சு போற நோக்கத்திலோட தப்பிச்சு போயிடுச்சு. அந்த கதையில இருந்து என்ன புரியுது என்றால், காலம் பொன் போன்றது. நம்ம அந்த காலத்தை சரியான டைம்ல யூஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த நேரத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நான் இன்னொன்னு சொல்லணுமா, பதறிய காலம் சிதறும். நன்றி.